يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாத காலத்தில் மாபெரும் ஒரு வெற்றியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல வழங்குகிறான். ஆரம்ப காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் மக்காவிலே கடுமையான வேதனைகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவரோடு ஈமான் கொண்ட பல தோழர்கள் அங்கு அநியாயமாக கொல்லப்பட்டு அந்த ஈமான் கொண்ட ஒரு காரணத்தினால் முஸ்லீம்கள் எல்லா திசைகளிலும் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு அங்கு வாழ முடியாமல் அபிசீனியாவுக்கு ஒரு தடவை ஒரு சில தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்து அனுப்பி அதுவும் எதிரிகளுடைய கடுமையான ஒரு சூழ்ச்சியால் முறியடிக்கப்பட்டு மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து வந்து மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த மதீனத்து தோழர்கள் அதை அன்சாரிகள் என்று சொல்வோம். அவர்கள் உயிரை விட மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்து தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் துச்சமென மதித்து அந்த மூமின்களுக்காக வேண்டிய அளவு அதனை உதவி செய்து தாரை வார்த்து கொடுத்ததனால் அவர்கள் அன்சாரிகள் என்ற பெட்டம் எடுத்து மதீனாவுடைய வாழ்க்கை இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 அல்லது 12 சஹாபாக்களை ஒரு கடிதத்தை கொடுத்து அந்த கடிதத்தை நஹ்லா என்கிற இடம் வரைக்கும் சென்று அதற்கு பிறகு இதை உடைத்து படியுங்கள் என்று ஒரு படையை அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த இடத்திலே போய் அதை படித்தால் ஷாமில் இருந்து மக்காவுக்கு வியாபார பொதிகளோடு அபு சுஃபியான் தலைமையில் ஒரு படை வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சொத்துக்கள் அங்கே சூறையாடப்பட்டிருக்கின்றது. முடிந்த அளவு நம்முடைய சொத்துக்களை நாம் திருப்பி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷியர்கள் அநியாயமாக முஸ்லிம்களுடைய சொத்துக்களை எல்லாம் பெரும் தொகையை சுருட்டி விட்டார்கள். அந்த சுருட்டிய வியாபாரிகள் வியாபார பொருட்களை வாங்கி ஒட்டகங்களிலே அமைத்து அதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் சேவை மாதிரி அபு சுஃபியானை தலைமையாக வைத்து கொண்டு வர செய்திருப்பார்கள். இப்படி ஏதாவது நம்முடைய சொத்துக்களை நாம் திருப்பி எடுக்க வேண்டும். இந்த மக்கத்து குறைஷியர்கள் அதாவது நம்முடைய சொத்தை சுரண்டியவர்கள் வருகிறார்கள் என்றால் ஆயுதப்படையின்காதங்க நாங்கள் அவர்களோடு சண்டை செய்து முடிந்த சொத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு திருப்பி எடுத்தல் என்கிற ஒரு நோக்கத்துக்காக அந்த படையை அனுப்பி வைக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே உளவு பார்த்து ஏதாவது தகவல் வந்தால் தகவல் தர வேண்டும் என்று சொன்னால் அபு சுஃபியான் படையை ஒட்டகங்களிலே சில 30 ஒட்டகங்கள் என்றும் சொல்லப்படுகிறது மக்காவுக்கு கொண்டு போவதற்கான பொதிகளோடு வந்து கொண்டிருக்கிறார். இதுதான் தருணம், நம்முடைய சொத்துக்களில் ஒரு பகுதியை எடுத்த மாதிரி இருக்கும், அதை எடுத்தால் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஹாஜிரீன்கள் ஒரு சிலரோடு என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துக்கு போகிறார்கள். அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் இது மக்கா வெற்றி பிறகு அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால் இப்படியான ஒரு அச்சம் எதிர்பார்ப்பு அவரிடமும் இருந்தது. எங்கே நம்முடைய சொத்துக்களை கொள்ளையடித்து விடுவார்களோ என்று அவருடைய சரக்கு வருகின்ற போது அவர்களுடைய ஒட்டகம் வருகின்ற போதே வழியை தெளிவுபடுத்தி ஏதாவது ஊசலாட்டங்கள் இருக்கிறதா, கொள்ளையர்கள் நிற்கிறார்களா என்று பார்ப்பதற்கான சில ஒற்றன்களை அவரும் ஏற்பாடு செய்திருந்தார். அந்த வகையில் இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை அறிந்து அவர் அங்கிருந்து மக்காவை நோக்கி ஓடுகிறார். அவர் இன்னொருவரை அனுப்புகிறார். அவர் வேண்டும் என்றே தன்னுடைய உடம்பை கீறி
இரத்தத்தை வரவழைத்து ஆடையை கிழித்து விட்டு மக்காவுக்கு போய், உங்களுடைய சொத்துக்களை முஸ்லிம்கள் சுரண்டி விட்டார்கள், முஹம்மது சுரண்டி விட்டான், அங்கே எல்லாருக்கும் ஆபத்து என்று சொல்லி அங்கே ஒரு பீதியை உண்டாக்குறான். அப்படி நடக்கவில்லை, ஒரு பீதியை உண்டாக்குகிறான். உண்டாக்கின உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, படையை எடுத்துக்கிட்டு யுத்தத்துக்கே வர்றாங்க. படையை எடுத்துக்கிட்டே யுத்தத்துக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர் தொடுக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்படி வருகின்ற போது கிட்டத்தட்ட 1000 பேர் அவர்கள் வர்றாங்க. வரக்கூடிய போராளிகளை மகிழ்விப்பதற்காக ஆடி பாடி மகிழ்விக்கக்கூடிய ஆபாச ஆடை அணிந்த மோசமான நடத்தை உள்ள பெண்கள், இசைக்கருவிகள், உல்லாச ஆயுதங்கள் எல்லாம் அங்கே கொண்டு வரப்படுகிறது. விலை உயர்ந்த ஆயுதங்கள், குதிரைகள், ஒட்டகங்கள் என்று பெரும் படையே வந்து நின்று விட்டது. ஒரு நிற்கதியான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபால் 7வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். وَإِذْ يَعِدُكُمُ اللَّهُ إِحْدَى الطَّائِفَتَيْنِ أَنَّهَا لَكُمْ وَتَوَدُّونَ أَنَّ غَيْرَ ذَاتِ الشَّوْكَةِ تَكُونُ لَكُمْ يُرِيدُ اللَّهُ أَن يُحِقَّ الْحَقَّ بِكَلِمَاتِهِ وَيَقْطَعَ دَابِرَ الْكَافِرِينَ. அபு சுஃபியானுடைய தலைமையில் வரக்கூடிய வியாபார கூட்டம் அல்லது ஆயுதங்களோடு வரக்கூடிய அபுஜஹிலுடைய படை, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் ஏதாவது ஒன்றை நீர் வெற்றி கொள்ள வாய்ப்புண்டு என்று அல்லாஹ் வாக்களித்ததை நினைவு கூறுவீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்றான்னு சொன்னா, வத்தவத்தூன அன்ன கைர தாத்தி ஷௌகத்தி தக்கூனு லக்கும், ஆயுதங்கள் கொண்டு வராத சரக்குகளோடு வியாபார பொருட்களோடு வரக்கூடியவர்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள். வயுரீதுல்லாஹு அய்யுஹிக்கல் ஹக்க பிகலிமாத்திஹி, என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருவாக்குகளால் சத்தியத்தை நிலைநாட்டவும் வயக்தஅ தாபிரல் காஃபிரீன், நிராகரிப்பாளர்களை அடியோடு வேறறுக்கவும் நாடினான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுறான். 8வது வசனத்தில் சொல்றான், லியுஹிக்கல் ஹக்க வயுப்திலல் பாத்தில வலவ் கரிஹல் முஜ்ரிமூன். இந்த குற்றவாளிகள் வெறுத்தாலும் அல்லாஹ் பொய்யை அழித்து உண்மையை நிலைநாட்ட விரும்பினான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். 9வது வசனத்தில் சொல்றான், சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயம் 9வது வசனம், இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும், நீங்கள் அல்லாஹ்விடம் அந்த அல்லாஹ்விடம் நீங்கள் என்ன செஞ்சீர்கள், இரட்சிக்குமாறு உதவியை நாடி கேட்டீர்கள். யா அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய், உதவி செய் என்று அல்லாஹ்விடம் நீங்கள் உதவியை நாடி கேட்டீர்கள். அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபி மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், உங்களுக்கு பின்னால் 1000 மலக்குகளை கொண்டு நான் உதவி செய்வேன் என்று நான் வாக்களித்திருந்தேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இப்படி அவங்க போன நோக்கம் வந்து என்னல்ல, யுத்தம் செய்கிறது இல்லை. இப்படியான ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. என்ன செய்கிறது, இப்போ அன்சாரிகளுடைய உதவி தான் தேவை. இப்படி படையோடு வந்துக்கிட்டு இருக்காங்க, இடையில நிற்கிறாங்க, மதீனாவுக்கு இடையில நிற்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறது, நம்ம திரும்பி மதீனாவுக்கு போனால் வர்றபட நேரம் மதீனாவுக்கு வந்துடும். அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள், பெண்கள் எல்லாருக்குமே உயிர் சேதம் ஏற்படும். அந்த ஊரே அழிச்சிடுவாங்க. பெரும் படம் வந்துக்கிட்டு இருக்குது. என்ன செய்கிறது அப்படின்னா, அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்றவர்கள் என்ன, ஒன்றும் இல்லை யார சொல்லலாம், போரிடுவோம், போருக்கு போவோம், யுத்தம் செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்குறாங்க, இப்போ என்ன செய்வோம், என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, போராடுவோம் யார சொல்லலாம், யுத்தம் செய்வோங்கிறாங்க. திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு சொல்லுங்க, என்ன செய்வோம் நம்ம அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அன்சாரிகளுடைய ஒரு தலைவர் சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கள் மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறீங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க மதீனாவிலேருந்து மக்காவிலேருந்து வந்தவங்க தான், அவங்களுக்கு தான் தேவை, அவங்களால தான் நடக்குது. அடைக்கலம் கொடுத்தவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, நம்ம சண்டை செய்ய போய் அவங்க உயிர் கொடுக்க வேண்டி அவங்க மனசில் ஏதாவது சங்கடம் வந்துடுமோ அப்படிங்கிறதுக்காக திரும்ப திரும்ப நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியுது. அவங்க சொன்னாங்க,
கடலை நீங்க குதிக்க சொன்னாலும் நாங்க குதிக்க தயார் யா ரசூலல்லாஹ், யுத்தத்துக்கு நாங்க தயார் அப்படிங்கிறாங்க. இன்னொரு நபி தோழர் எழுந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் அவருடைய கூட்டங்கள் இத்ஹப் அன்த வ ரப்புக வ காத்திலா, மூசாவே நீங்களும் உங்களோட அல்லாஹ்வும் போய் யுத்தம் செய்யுங்க, எங்களுக்கு முடியாது என்று சொன்னதை போன்று நாங்க கூட மாட்டோம். நெருப்பில் குதிக்க சொன்னாலும் குதிப்போம், கடலில் குதிக்க சொன்னாலும் குதிப்போம், நாங்க தயார் அப்படி என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுடைய பதில்களை கேட்க கேட்க அவருடைய முகம் மலர்ந்தது, மகிழ்ச்சி அடைந்தார். அப்படி என்றால் தயார் என்ற நிலைக்கு அந்த சஹாபாக்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க. இது ஹிஜ்ரி கணக்குப்படி 623ஆம் ஆண்டு, மீலாது கணக்குப்படி கிறிஸ்துவுக்கு பின் 623ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி கணக்கில் ஹிஜ்ரி 2ல் ரமலான் மாசத்தில் 17வது நோம்பில் நோன்பாளியாக இருக்கும்போது ஒரு திங்கக்கிழமை 313 சஹாபாக்கள் 1000 போராளிகளை எதிர்நோக்குறாங்க. அப்போ முஸ்லிம்களிடம் மொத்தம் இருந்தது 70 ஒட்டகங்கள், 60 கேடயங்கள், 2 குதிரைகள் அப்படி இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 தோழர்களுக்கு ஒரு ஒட்டகத்தை நியமித்தார்கள் அந்த பயணத்திலே போவதற்கு. அதன்படி அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு ஒட்டகம் கொடுக்கப்பட்டது. அதில் அந்த 2 பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் ஒட்டகத்தில் அமர்ந்து வாங்க யா ரசூலல்லாஹ், நான் நடந்தே வர்றேங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் 2 பேரையும் விட நான் பலகீனமானவன் கிடையாது. என்ன பலகீனமானவன் வச்சுட்டீங்களா? நீங்கள்லாம் நடந்து வர்றதுக்கு, நான் உட்கார்ந்து வர்றதுக்கு நான் உங்களை விட பலகீனமானவன் கிடையாது. பங்கு சரியாக தான் இருக்கும், எல்லாரும் தான் ஏறி போகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னறாங்க, அந்த ஒட்டகத்தில் பயணம் போகிறாங்க. இப்படி யுத்தத்துக்காக அவங்க போயிருக்கிற நேரத்தில் யுத்தம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த யுத்தத்தில் நேரடியாக போய் அப்படியே சண்டை செய்கிறதில்ல. அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு சூடேற்றணும், அந்த சண்டை செய்யணும், யுத்தம் செய்யணும், கொல்லணுங்கிற வெறியை உண்டாக்கணும். அதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெரும் வீரர்களை களத்தில் இறங்கி ஒத்தை மோதி இவங்கள உங்களை யார் வீழ்த்துறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அதில் உத்துபா, அது அபூஜஹில் தலைவராக வர்றான். அபூஜஹில் தான் அவர்களுடைய பெரிய தளபதி. அவன் ஒரு சிவப்பு விலை உயர்ந்த ஒட்டகத்தில் கம்பீரமாக அங்கே மக்களிடத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அதில் ரொம்ப வீரமுள்ள உத்துபா, அதே மாதிரி வலீது, ஷெய்பா, இந்த 3 பேரை களத்தில் குதிக்க வச்சு இந்த 3 பேரோடு அவங்கள யார் போட்டியிட தயாரா, ஒத்தைக்கொத்த ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வந்து சண்டை செய்யுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே 3 அன்சாரி தோழர்கள் களத்தில் குதிச்சாங்க. மதீனத்து வாசிகள் களத்தில் குதிச்சு வாங்க அப்படின்றாங்க. அப்போ அபூஜஹில் என்ன சொல்கிறான் தெரியுமா, அன்சாரிகளோட நாங்கள் சண்டை செய்ய வரல, எங்கள் ஊர்லேருந்து வந்தாங்களே முஹாஜிரீன்கள், மக்காவிலேருந்து வந்தீங்களே, அவங்களுக்கு தில் இருந்தால் வாங்க, அவங்கக்கிட்ட தைரியம் இருந்தால் வாங்க. என்ன அங்கேருந்து ஓடி வந்துட்டீங்க, இருக்க முடியாமல் பயந்து போய் வந்துட்டீங்க, நீங்கள் எல்லாம் கோழைகள், எங்களோட நிற்க முடியாமல் தானே வந்தீங்க, இப்போ வந்தாலும் உங்களை வெட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் என்ன செய்கிறாங்க, முஹாஜிரீன்களை இருந்தால் தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியா, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவருடைய சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்களை களத்தில் குதிக்க சொல்கிறாங்க. உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை களத்தில் குதிக்க சொன்னார்கள். அவருடைய சாச்சாவின் மகளுடைய கணவன் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை களத்தில் குதிக்க சொன்னாங்க. 3 பேரும் போய் இறங்கினதான் தாமதம், 3 பேருடைய தலையும் உருண்டது. உத்துபாவுடைய, வலீதுடைய, ஷெய்பாவுடைய தலை உருண்டதுன்னு தான் போர் ஆரம்பிக்குது. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வாக்களித்திருந்தான், மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா வாக்களித்திருந்தான். யுத்தம் நடப்பதற்கு முதல் நாள் இரவு நபிகள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறைக்கு போய் பார்த்தேன், அவர் இருந்த இடத்துக்கு போய் பார்த்தேன், இரவு முழுக்க அவர் தூங்கலை, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கிட்டே இருந்தார். யா அல்லாஹ், நீ எனக்கு வாக்களித்த வெற்றியை தாயா அல்லாஹ், இன்றைக்கு இந்த முஸ்லீம் சமூகம் அழிக்கப்படுமாக இருந்தால் லம் துஅபத் பஅதக், இதுக்கு பிறகு உன்னை வணங்குறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை யா அல்லாஹ்,
வெற்றியை தாயா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது துஆ கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். கடுமையான உணவுகள் இல்லை, ஈச்சம்பழமும் தண்ணியோடும் அந்த சஹாபாக்கள் 17ஆம் நாள் நோன்பை ஆரம்பிக்கின்றார்கள். அன்று இரவு அவர்களுக்கு ஒரு மழை பொழிகிறார்கள். அன்றைக்கு அவர்கள் பதட்ட நிலையிலே இருக்கிறார்கள். எதிரிகளை பற்றி எந்த ஒரு அச்சத்தையும் அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், ஏற்படுத்தினான். அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும்போது என்ன சொல்கிறான்னு சொன்னால், இது அன்தும் பில் உதுவத்தி துன்யா வஹும் ஃபில் உதுவத்தில் குஸ்வா ஒரு ரக்பு அஷ்வல மின்கும். அல்லாஹ் தஆலா சொன்னான், அந்த பத்ர் போர்க்களத்தில் மதீனா பக்கமாக பள்ளத்தாக்கில் எதிரி நீங்கள் இருந்தீங்க. மதீனா பக்கமான ஒரு இடத்துல நீங்கள் என்ன செஞ்சீங்க, இருந்தீங்க. வஹும் பில் உதுவத்தில் குஸ்வா, எதிரிகள் உங்களை விட்டு தூரமான ஒரு கோடியில் இருந்தார்கள். ஒரு ரக்பு அஸ்வல மின்கும், அந்த வியாபாரிகளாக வந்தவர்கள், மக்காவிலிருந்து வந்த அந்த சரக்கு வாகனக்காரர்கள், ஒரு ரக்பு வாகனக்காரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா உங்களை விட்டு கீழே இருந்தாங்க. ஒலவ் தவாஅத்தும் லஹலஃப்தும் ஃபில் மீஆத், உங்களுக்கு நாம் வாக்கு மட்டும் அளிக்கவில்லை என்றால் நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்திருப்பீர்கள் என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சொல்றான், வலாக்கின் லியக்தி அல்லாஹு அம்ரன் கான மஃஊலா. அல்லாஹ் தஆலா அவன் காரியத்தை நிலைநாட்ட விரும்பினான். என்ன சொல்றான், லியஹ்லிக மன் ஹலக அன் பையினத்தின், தெளிவாக அழிக்க வேண்டியவர்களை அழிக்க அல்லாஹ் நாடிவிட்டான். யுத்தம் என்று நீங்க போகாட்டியும், ஆயுதங்கள் இல்லாமல் ஆள்பாட்டு படை இல்லாமல் நீங்கள் போனாலும், எவ்வளோ பெரிய பலமாக வந்தாலும் அல்லாஹ் இப்போ அவங்களை அழிக்க விரும்பிட்டான். அல்லாஹ் வாக்கு தந்துட்டான். ஒய்யா மன் ஹய்ய அன் பையினத்தின், வாழ வேண்டியவர்களை வாழ்வழிக்கிறதுக்கு அல்லாஹ் நாடிவிட்டான். வஇன் அல்லாஹ் லஸமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நன்கு செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நேரான் சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி சொல்லும்போது அப்போ நாம் உங்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை ஏற்படுத்தினோங்கிறான். சூரத்துல் அன்ஃபால்ல அல்லாஹ் தஆலா நேரான் ஒரு சிறு தூக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தினோம். ஏன் தெரியுமா, உங்களுக்கு ஒரு அமைதியை தருவதற்காகங்கிறான். அப்போ தூக்கம் என்பது ஒரு நிம்மதியை தரும். அல்லாஹ்வுடைய அருளால் அந்த சஹாபாக்களுக்கு திடீரென்று அன்றைய ஒரு இரவு ஒரு தூக்கம் ஏற்பட்டு, விடிஞ்சா யுத்தம் என்ன செய்கிறதுங்கிறத அவங்க நினைத்து கொண்டிருக்கும் போது ஒரு தூக்கத்தை கொடுத்துட்டான் அல்லாஹ். அப்படியே தூங்கிட்டாங்க. ஒரு மலையை நாம் இறக்கினோம். அந்த மலையின் மூலமாக உங்களுடைய இருப்பிடம் இறுக்கம் அடைந்தது. எதிரிகளுடைய இருப்பு நிலம் சதுப்பு நிலமாக தடுமாறக்கூடியவர்களாக அவர்கள் ஆகினார்கள். உங்களை தூய்மைப்படுத்தவும், ஷைத்தான் உங்களுடைய மனங்களில் போட்ட ஊசலாட்டங்களை இல்லாமல் செய்யவும் நாம் மலையை இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இப்படி அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த யுத்த காலத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொள்கிறாங்க. மலக்குமார்கள் அவர்களுக்கு வருகை தந்தார்கள். அப்படிங்கிறதையும் நாங்கள் என்ன செய்யக்கூடியதாக இருக்குது, காணக்கூடியதாக இருக்குது. யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தால் அல்லாஹ் எவ்வளவு கேவலப்படுத்துறான்னா, பெரும் தலைவன் அபுஜஹில் அந்த யுத்தத்தில் பெரிய படையை எடுத்துக்கிட்டு வந்து நிற்கிறான். அவன் பெரிய வீரன் அப்படி என்று சொல்லப்படுது இல்லையா. புகாரி ஷரீஃபில் 3141வது ஹதீஸ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நான் அந்த பத்ர் போர்க்களத்தில் போர் அணியிலே நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு பக்கத்தில் வலதாலும் இடதாலும் 2 சிறுவர்கள் நின்றார்கள். சின்ன சின்ன பிள்ளைங்க 2 பேர் நிற்கிறாங்க. இடுப்பில் வெட்டி குத்துற அளவுக்கு சின்னவங்க 2 பேர் நிற்கிறாங்க. வலதுபுறம் பார்த்தேன். அங்கே பார்த்தா முஆத் பின் அஃப்ரா அப்படிங்கிற ஒரு நபி தோழர். அவர் கண் ஜாடையா சொல்கிறாரு, இப்படி என்று கண்ணால் எனக்கிட்ட கொஞ்சம் குனிங்க பெரியப்பாங்கிறார். என் தகப்பனின் சகோதரரே பெரியப்பா அப்படின்னு சாடை செஞ்சார். நான் குனிஞ்சி என்னப்பா என்று கேட்டேன். இதுக்குள்ள அபுஜஹில் யாரு அப்படிங்கிறான். ஏப்பா எதுக்கு கேட்குற, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தானாமே, அவனை இதில் யார் என்று தெரிந்தால் நேருக்கு நேர் அவனை சந்தித்து 2 பேரில் ஒருவர் மரணிக்கும் வரை வெட்டிக்கிட்டே இருப்பேன். யாரென்று காட்டுங்க பெரியப்பா அப்படின்னு சொன்னார். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். என்னப்பா இவன் போய் கேட்குறான், இவ்வளோ பெரிய வீரன், நம்மெல்லாம் பயந்து போய் நிற்கிறோமே,
அப்படி என்று இடது பக்கம் திரும்பி பார்த்தேன், இன்னொருவர். அவர் யாரு? முஆது பின் அம்ர் பின் ஜமூஹர் அலி. ரெண்டு பேருமே முஆது தான். அவர் முஆது பின் அஃப்ரா, இவர் முஆது பின் அம்ரு. இவரும் அதே மாதிரி கண்ணால குனிய சொன்னாரு. என்னப்பான்னு கேட்டேன். அபூஜஹல் இதுக்குள்ள யாரு அப்படி என்று கேட்டாரு. என்ன ஏன் கேட்கிறேன்னு, முகமது நபிக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தானாமே, சந்திச்சா விட மாட்டேன், ஒன்று அவன் சாகணும் இல்லாட்டி நான் சாகணுங்கிறாங்க. ரெண்டு பேரும் வாழை கையில் வச்சுக்க நிற்கிறாங்க. அப்படிங்கும் போது ஒரு சிவப்பு ஒட்டகத்தில் அப்படியே கம்பீரமாக நிமிர்ந்து அப்படியே அந்த படைகளுக்குள் உலாவிக் கொண்டிருந்தான் அபூஜஹல். நீங்க கேட்ட ஆசாமி அண்ணா நிற்கிறான் அப்படின்னு இவங்க போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சும்மா கேட்குறாங்க, அண்ணா நிற்கிறான்னு சொன்னேன். ரெண்டு பேரும் வாழை ஊறிவிட்டாங்க. அபூஜஹலை நோக்கி ரெண்டு பேரும் போய் வெட்டி கொண்டே போட்டாங்க. ரெண்டு பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் அபூஜஹலை கொண்டுட்டேன் யார சொல்லலாங்க. யாரு கொண்ட? நான் தான் கொண்டேன்றார் அவரு. யாரு கொண்டு? நான் தான் கொண்டேன் இவர். ரெண்டு பேருமே நான் தான் கொண்டேன்றாங்க. அப்போ இந்த ரெண்டு பேருடைய வாளையும் காட்டுங்கிறாங்க. ரெண்டு பேருடைய வாளையுமே ரத்தம் இருந்தது. நீங்கள் ரெண்டு பேரும் தான் கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் கேவலப்படுத்தினான் அபூஜஹல. அவ்வளோ பெரிய போர்க்களத்தில் வந்து நான் உங்களை அழிப்பேன்ட்டு வந்தானே, ஒரு பெரிய ஒரு சஹாபியை வச்சு அல்லாஹ் அழிக்கலை. ஒரு சாதாரண குழந்தையை வச்சு, ஒரு சின்ன குழந்தையை வச்சு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அவர்களை அழித்தான். அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அப்போ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய உதவி செய்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்போ ஈமான் கொள்ளலை. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்யலை? ஈமான் கொள்ளலை. அவர்கள் மறைமுகமாக இஸ்லாத்தை தழுவி இருந்ததாகவும் அவர்களோடு நிர்பந்தமாக அவர்களும் வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் வந்ததாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கண்டா வெட்ட வேணாம், அவரை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னதாகவும் சில ரிவாயத்துக்கள் இருக்கிறது. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கைது செஞ்சிட்டாங்க. கைது செஞ்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவர் ஒருத்தர் சொல்றார், நான் தான் கைது செஞ்சேன் அப்படின்னு. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் இது ஆணையாக இவர் என்ன கைது செய்யலை, இவர் என்ன கைது செய்யவில்லை. தலையில் முடியில்லாத ஒருவர் கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு குதிரையில் வந்து என்னை கைது செய்தார். என்னை கைது செய்தவரை இந்த கூட்டத்தில் நான் யாரும் காணவில்லை அப்படிங்கிறாங்க. 70 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, 70 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த கூட்டத்தில் நான் யாரையுமே அப்படி காணலையே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வாக்களிக்கிறாங்க. அப்ப மலக்குமார்கள் வந்து என்ன செய்யறாங்க? அவர்களின் பிடரிகளிலும் அவர்களை வெட்டி வீழ்த்துவீராக என்று அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்தாங்கிறது அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். இது யுரீகஹுமுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலன் வலவ் அராகஹும் கஸீரன் லஃபஷல்தும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹ் அவர்களை உங்களுக்கு உங்களுடைய கனவிலே கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா காட்டினான். அல்லாஹ் தஆலா எதிரிகளை சும்மா கொஞ்சமாக காட்டினான். அதே நேரத்தில் வலாக்கின் அல்லாஹ் அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அராக்கும் கஸீரன், அல்லாஹ் அவர்களை உங்களுக்கு அதிகமாக காட்டியிருந்தால் லஃபஷில்தும், நீங்க பலகீனப்பட்டிருப்பீங்க. வல தனாஸஅதும் ஃபில் அம்ரி, நீங்க என்ன செய்யற என்று தெரியாம நீங்க பிணங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்க. வலாக்கின் அல்லாஹ் சல்லம், அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா ஒரு அழகான முடிவை எடுத்தான். இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், அல்லாஹ் மனங்களில் உள்ளவைகளை எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வயுரீகுஹும் இதில் தகைத்தும் ஃபீ அயுனிக்கும் கலீலா, அல்லாஹ் அவர்களை நீங்கள் சந்திக்கின்ற போது உங்களுக்கு அல்லாஹ் உங்களுடைய கண்களுக்கு அவர்களை கொஞ்சமாக காட்டினான். எதிரிகளை சஹாபாக்களுக்கு எப்படி காட்டினான்னா சும்மா கொஞ்சம் பேர் மாதிரி காட்டினான். ஈச்சம்பழத்தோட நோம்போடு போருக்கு போனவங்க தைரியமா நின்றாங்க, தைரியமா நின்றார்கள். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னா, வயுகல்லிலுக்கும் ஃபீ அயுனிக்கும் லிஅயுனிஹிம், அவர்களுக்கு உங்களை கொஞ்சமா காட்டினான் அல்லாஹ். நீங்க 313 வர்றாங்க கொஞ்சம் தான், அதை விட கொஞ்சமா தான் அவங்களுக்கு காட்டினான். ஏன்னு சொன்ன இவ்வளவுதானே அப்படின்னு அவங்க எந்த முயற்சியும் செய்யாம நின்றுட்டாங்க, எந்த முயற்சியும் செய்யல. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவங்கள கொஞ்சமா காட்டினான், உங்களுக்கு எந்த பயமும் பெறாம இருக்கிறதுக்காக. தொடர்ந்து சொல்லலாம், லியக்தி அல்லாஹு அம்ரன் கான மஃஊலா வ இலல்லாஹி துர்ஜஉல் உமூர்,
அல்லாஹ் காரியத்தை முடிப்பதற்காக இப்படி செய்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். அப்போ மொத்தம் குறைஷியர்கள் இந்த முஸ்லீம்களில் என்ன செய்கிறாங்க, 24 பேர் கொல்லப்படுறாங்க. புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீது 24 பேர் என்ன செய்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. அதில் 70 பேர் எதிரிகள் கொல்லப்படுறாங்க, 70 பேர் என்ன செய்கிறாங்க, கைது செய்யப்படுறாங்க. இதில் 14 பேர் என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்களில் வந்து 14 பேர் கொல்லப்படுறாங்க. 6 பேர் குறைஷியர்கள், 8 பேர் முஹாஜிரீன்கள். அதில் என்ன செய்யப்படுறாங்க, கொல்லப்படுறதாக நான் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்படி இந்த போர்க்களம் என்ன செய்து நடக்குது. அல்லாஹ் தஆலா அந்த முஸ்லீம்களுக்கு இந்த நோன்பில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ்வின் உதவியை அவர்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருந்தது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம்கள் பட்ட கஷ்டத்துக்கு அவர்களுக்கு கொடுத்த ஒரு வெற்றி. இதில் போர் செய்யணும், கொல்லணுங்கிற நோக்கத்துக்காக அவங்க போகல. அநீதி செய்யப்பட்டவங்க நம்ம சொத்துல கொஞ்சத்தை திருப்பி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் போனாங்க. அல்லாஹ் அவங்கள பலப்படுத்தினான். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி ஒரு பயத்தை எதிரிகள்கிட்ட கொடுத்துட்டான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வில் சுஜூது செய்து கொண்டிருக்கின்ற போது அழுகி போன ஒட்டக குடலை கொண்டு வந்து அவர் முதுகில் போட்டாங்களே. சுஜூது செஞ்சுட்டு இருக்கிற நேரம் ஒரு அழுகி போன அறுத்த ஒட்டகத்தினுடைய மலக்குடலை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, இந்த உத்துபா ஷெய்பா இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்து அவருடைய தலை மேலே போட்டுறாங்க. அவ்வளோ பெரிய வெயிட்டு, அதுலேருந்து நிமிர முடியலை, ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் அவதிப்படுறதை பார்த்து அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சின்ன பிள்ளை, யாபத்தி யாபத்தி என் தந்தையே என் தந்தையே என்று ஓடி வந்து அந்த சின்ன கைகளால் அந்த குடலை கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செஞ்சு அதை இழுத்து 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 போட்டு மூச்சு திணறி உயிர் போகும் கடைசி கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிமிர்ந்து அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ கேட்டாங்க. யா அல்லாஹ், ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி யா அல்லாஹ் இவரை உன் பொறுப்பில் விட்டுறேன், நீ பார்த்துக்கோ யா அல்லாஹ், இவரை உன் பொறுப்பிலே விடுறேன், நீ பார்த்துக்கோ யா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சிட்டாங்க. பத்ர் யுத்தம் நடக்க போகுது. சஹாபாக்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படையினர்களுக்கு யுத்த தந்திரங்களை சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி நடந்து கொள்ளணும். அப்போ யூனிவன் கிடையாது இல்லை, இப்போ இராணுவத்துக்கு இந்த உடை தான், தீவிரவாதிகளுக்கு இந்த உடை தான்டா, அந்த உடையை கண்ட சுட்டு தள்ளிடுவாங்க. இப்போ அப்போ யூனியன் எல்லாருக்குள்ளேயும் நிற்பாங்க. ஆயிரக்கணக்கான நாட்கள் போயிட்டு இருக்கும்போது மாறி மாறி நின்றுக்குவாங்க. அப்போ யுத்த தந்திரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஆளு தானா எதிரியா என்கிற சந்தேகம் நமக்குள்ள சில நேரம் வரலாம். அப்படி வந்தால் நம்ம ஆட்களாக இருந்தால் நான் சொல்லித்தரத்தை வச்சுக்கோங்க, நீ எந்த ஊருன்னு கேட்கணும், எந்த ஊருன்னு கேட்கணும். கேட்கும்போது ஊரை சொன்னால் வெட்டிடுங்க. நம்மால் எந்த ஊருன்னு கேட்டால் பேரைத்தான் சொல்லணும், ஊரை சொல்லக்கூடாது. யுத்த தந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க. நம்மாளுண்டா இதை பேசிக்கிட்டாங்க, இதுதான் யுத்த தந்திரம். உங்களுக்கு சந்தேகம் வந்தால் எந்த ஊருடா நீ அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, மதினான்றாங்க. மதினாண்டா வெட்டுட்டான், ஊரை கேட்டால் பேர் தான் சொல்லணும். அப்படி யுத்த தந்திரங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்துட்டு போகும்போது இடங்களை காட்டுறாங்க. எதிரிகளுடைய பேரை சொல்லி இந்த இடத்துல தான் இவர் சரிஞ்சு விழுவார், கொல்லப்படுவார் பாருங்க, இந்த இடத்துல இவர் வெட்டப்படுவார், இந்த இடத்துல இவர் வெட்டப்படுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இடத்தை சொல்லி ஒவ்வொரு எதிரிகளுடைய பெயரை சொல்லி கொண்டு போனார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இடத்தை விட்டு மரணித்து போன அந்த உடல் இன்னொரு இடத்தில் அசைந்து கிடக்கவில்லை, சொன்ன இடத்திலேயே கிடந்தது என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா அவ்வளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த காட்சியை காட்டினா, இப்படித்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று. யாரெல்லாம் இந்த மலக்குடலை அல்லாஹ்வுடைய தூதர் மேலே போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்பு கொடுத்தாங்களே, நீ பார்த்துக்கோயா அல்லாஹ் என்று அவ்வளவு பேரும் அந்த பத்ர் யுத்தம் நடந்த இடத்தில் ஒரு பாலாங்கனத்திற்குள் தூக்கி போடப்பட்டு அழுகின பிணங்களாக கிடந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டு சொன்னார்கள், இப்போது உங்களுக்கு புரியும் நாங்கள் சொன்னது சரிதான் என்று. இப்போது உங்களுக்கு புரியுமுங்க, ஏன்னா கபூரில் கேள்வி எனக்கு இப்போ நடக்கும், இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் சொன்னது சரி, நீங்கள் செய்தது பிழை என்று இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள் என்று. இந்த யுத்தத்தை பற்றி, இந்த பத்ர் யுத்தத்தை பற்றி மணி நேர கணக்கில் பேசிக்கொண்டு அவ்வளவுக்கு அற்புதமான ஆச்சரியமான சம்பவங்களும் சஹாபாக்களுடைய வீரங்களும் அங்கே நிறைந்து கிடக்கிறது. இத்தனைக்கும் இது ஒரு ரமலான் காலத்தில் நடந்தது. இது உள்ளத்தின் உறுதி. இந்த அல்லாஹ்வுடைய வெற்றியை பற்றி இது அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்ட ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஃபால் 45வது வசனத்தில் சொல்கிறான், நீங்கள் எதிரிகளை சந்தித்தால்
ஃபஸ்பித்து, உறுதியாகிறீங்கள். ஒர்குருல்லாஹ் கஸீரா, அதிகம் அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்கிறான். நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். 8வது அத்தியாயத்தினுடைய 45, 46 வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் எதிரிகளை சந்தித்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? உறுதியாயிருங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ் உதவி செய்வானுங்கிற நம்பிக்கை. ஈமானுக்கும் ஆயுதங்களுக்கும் நடந்த போராட்டம் தான் இது. ஈமானுக்கும் ஆயுதத்துக்கும் இடையில் நடந்த போராட்டம். சாப்பிடல, பட்டினி, நோன்பு, வெறும் ஈச்சம்பழம் தான், ஆயுதம் இல்லை, காலால நடந்து வந்த வீரர்கள். ஆனால் பாரிய தயார் நிலையோடு வந்த எதிரிகளை வெட்டி வீழ்த்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இது ஈமானுக்கும் ஆயுதங்களுக்கு நடந்த போராட்டம். அப்போ ஈமானிய உறுதியும் இறை தியானமும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ் உதவி செய்வானுங்கிற நம்பிக்கையும் எப்போவுமே இந்த முஸ்லீம்களுக்கு தேவை. இதே பதுர் களம் இந்த முஸ்லீம்களுக்கு நடந்த சோதனைகளுக்கு பின்னால் கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு பார்க்கலாம், இன்றைக்கு முஸ்லீம்கள் அநியாயமாக கொல்லப்பட்டு சஹர் நேரத்தில் போய் குண்ட போகிறான். 400 பேர் காலி இஸ்ரேல். இந்த இஸ்ரேல் பூமிங்கிறது மிக அராஜகமானதுங்கிறது இப்போ சட்டத்தில் கொண்டு வர்றப்பட அளவுக்கு ரொம்ப மோசமான நடத்தையில் ஈடுபடுறான். யூதர்கள் அநியாயம் செய்கிறவங்க தான்ங்கிறது ஹதீஸிலேயே சொல்லப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு அநியாயம் செய்வாங்க தெரியுமா? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்து நாள் நெருங்கும் போது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய அந்த கடைசி நேரம் இருக்குது இல்லையா, அப்போ முஸ்லீம்கள் யூதர்களை விரட்டி விரட்டி கொல்லுவாங்க. கொல்லும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஓடி ஓடி போய் ஒளிஞ்சிக்குவாங்க, கற்களுக்கு பின்னால் ஒளிவாங்க. கல்ல அல்லாஹ் பேச வைப்பான். கல் சொல்லும், ஏ முஸ்லிமே ஓடி வா, எனக்கு பின்னால் ஒரு யூதன் நிற்கிறாங்க. மரங்கள் சொல்லும், மரம், ஏ முஸ்லிமே ஓடி வா, என்ன எனக்கு பின்னால் ஒருத்தர் நிற்காண்டு. மரங்களும் கற்களும் காட்டி கொடுக்கிற அளவுக்கு இவர்கள் கொடுமையானவர்கள் என்பதுதான் அந்த ஹதீஸில் நமக்கு தெரிய வர்றது. அவ்வளவு மோசமானவர்கள். இன்னைக்கு நாம் பார்க்குறோம் எவ்வளவு கொடூரமானவர்களும் கல்வஞ்சக்காரர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அழிப்பான். அல்லாஹ் தஆலா பத்ர் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த பலகீனமான கற்களை எடுத்துக்கிட்டு பீரங்கிக்கு முன்னாடி நிற்கக்கூடியவர்கள் அந்த பத்ர் சஹாபாக்களை போல தான் வீரர்கள் ஈமானோடு இருக்கிறார்கள். அந்த ஈமானிய பலம் மரணித்தாலும் வெற்றி தான், மரணித்தாலும் வெற்றி. அப்படி என்கிற ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சு கொள்ளணும். எனவே இங்கே இந்த உலகத்தில் நம்முடைய ஈமானுக்கு எதிராக யுத்தம் நடக்கும்போது அந்த ஈமானோடு உறுதியாக அல்லாஹ்வுடைய திக்ரோடு நாம் வாழ்ந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு மரணித்தாலும் மறுமையில் வெற்றி என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் பலகீனப்பட்டு விட வேண்டாம், கவலைப்பட்டு விட வேண்டாம், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம்ம அடிப்படையில் மூமினாக இருக்கணும். நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை, வாழ வழி இல்லை, செத்துருவோங்கிற நல்லா தெரிஞ்சாலும் மூமினாக இருங்க, பலகீனப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. பலகீனம்ங்கிறது மனசில் ஈமான் உறுதியாக இருக்கணும், உறுதியான ஈமானோட இருங்க, பலமாக இருங்க, பலகீனப்பற்றாதீங்க. அல்லாஹ் நிச்சயமாக மறுமையை வச்சிருக்கிறாங்கிற பலம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஒலா தஹ்சனும், கவலை வேணாம். என்ன கவலை? ஐயோ மரணிச்சிட்டாங்களே, நமக்கு முன்னால் மரணிச்சிட்டாங்களே, இப்படி போய்த்துட்டே இப்படி போய்த்தே, கவலை வேணாம். அதுக்கெல்லாம் கூலி எல்லாம் மறுமையில் தர்றாங்கும் போது எதுக்கு கவலை? இந்த கவலைப்படாமல் பலகீனப்படாமல் மூமினாயிரி, நீ தான் வெற்றியாளர். வெற்றி என்ன வெற்றி? நீ எல்லாரையும் மிகைச்சிட்டு நீ ஆட்சி எப்படிப்பா? அந்த வெற்றியா? மவுத்தானாலும் சொர்க்கம்ப்பா, நீ செல்லாடையாக துண்டு துண்டானாலும், நீ இப்படி கீறி கிழிக்கப்பட்டாலும் உன்னுடைய உயிர் அல்லாஹ்விடத்தில் போகும். அந்த உயிர் போகாமல் ஆரோக்கியமாக இருந்தாலும் திரும்ப ஒரு தரம் மரணிக்கத்தான் வேணும். என்ன மரணம் வந்தாலும் அந்த மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் வெற்றியை தீர்மானிக்கிறது. மூமினா இருந்தால் அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே ஈமானிய உறுதியும் பலமும் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த உறுதியை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.